ஹீட் அண்ட் கெலோரிமெட்ரி கான்செப்ட் நம்ம பார்ப்போம்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் கான்செப்டை பார்த்துட்டு அடுத்து கெலோரிமெட்ரி கான்செப்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர்னு ஒரு கான்செப்ட் தெரியணும் உங்களுக்கு. டெம்பரேச்சர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. The temperature is a physical quantity which determines the direction of flow of heat. Heat always flow from higher temperature to lower temperature அப்படின்னு வரும். சரிங்களா? டெம்பரேச்சருக்கு SI யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா கெல்வின். அதர் யூனிட்ஸ் இருக்கு. என்னென்ன யூனிட் இருக்கு? சென்டிகிரேட் இருக்கு, ஃபாரன்ஹீட் இருக்கு, டிகிரி சென்டிகிரேட் இருக்கு, அடுத்து டிகிரி ஃபாரன்ஹீட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் ரிலேஷன் எல்லாம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து டெம்பரேச்சருக்கு யூனிட் ரிலேஷன் எல்லாம் பார்த்துட்டோம். சரி, இப்போ அந்த ஹீட் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஹீட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட்ன்றது ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த ஹீட்டை வந்து நம்ம சிம்பிள் கியூ, கேபிட்டல் லெட்டர் கியூன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? ஹீட்டை வந்து கேபிட்டல் லெட்டர் கியூல எடுத்துக்கலாம். ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்றதுனால ஹீட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு வந்துருது. சரி, ஹீட் வந்து எந்த யூனிட்ல நம்ம டிட்டர்மைன் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து இது எனர்ஜின்றதுனால SI யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ஜூல் அப்படின்னு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் வந்து எனர்ஜின்னு தெரியாதனால ஹீட்டுக்கு வந்து தனியா ஒரு டெஃபினேஷன், ஒரு யூனிட் சொல்லியிருந்தாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா கெலோரி. கெலோரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை சிம்பிளா நம்ம CAL அப்படின்னு நம்ம எழுதிப்போம் கெலோரின்றது. 1 கெலோரி how many ஜூல் பார்த்தீங்கன்னா 1 கெலோரி இஸ் how many ஜூல்னா வந்து 1 கெலோரி இஸ் ஈக்குவல் டு 4.182 ஜூல் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு சில புக்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணி 1 கெலோரி இஸ் ஈக்குவல் டு 4.2 ஜூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கெலோரியை வந்து நீங்க ஜூலா மாத்தனா 4.2ல மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஜூல கெலோரியா மாத்தணும்னா 4.2ல டிவைட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, ஜென்ரலா கெலோரி என்ன அப்படின்றது டெஃபினேஷன் பார்ப்போம். டெஃபினேஷன் ஃபார் கெலோரி, டெஃபினேஷன் ஃபார் கெலோரி பார்க்கலாம். இப்போ கெலோரிக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் டெஃபினேஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 1 கிராம் வாட்டர் எடுத்துங்கப்பா. எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? 1 கிராம் வாட்டர் எடுத்துங்க. வாட்டர் வந்து ஒரு கண்டெய்னர்ல 1 கிராம் எடுத்துருக்கும். ஓகேங்களா? 1 கிராம் வாட்டர் எடுத்துட்டு அந்த வாட்டருக்கு வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுங்க. டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுங்க. அப்போ 1 கிராம் வாட்டருக்கு டெம்பரேச்சர் 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணணும்னா சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வேணும் இல்லைங்களா? அந்த ஹீட்டை தான் 1 கெலோரின்னு சொல்றோம். அப்போ வந்து நல்லா கவனிங்க. டெஃபினேஷன் ஃபார் கெலோரி என்ன பார்த்தீங்கன்னா, it is calorie is the amount of heat energy required for 1 gram of water to rise temperature through 1 degree centigrade அப்படின்னு சொல்றோம். இதுதான் கெலோரிக்கு டெஃபினேஷன். இன்னொரு முறை சொல்றேன். கெலோரின்றது it is the amount of heat energy required for the 1 gram of water to rise temperature through 1 degree centigrade. சரி, அப்படின்னு சொல்லியாச்சு டெஃபினேஷன். ஆனா இந்த டெஃபினேஷன் தப்புன்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது நம்ம 10 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 11 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சர். இந்த கேஸ்ல ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு இருக்கும் இல்லையா, அந்த ஹீட்டும் அதே மாதிரி வேற டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். சப்போஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 26 டிகிரி சென்டிகிரேடா ரைஸ் பண்ணலாம். இந்த கேஸ்ல ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு டிஃபரெண்டா இருக்கு. அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு டெஃபினேஷன் சொல்றோம்னா, யூனிட் டெஃபினேஷன் சொன்னா எப்படி இருக்குன்னா, அது ஸ்டாண்டர்டா இருக்கணும், ஃபிக்ஸ்டு வேல்யூயா இருக்கணும், மாறக்கூடாது. அப்போ டெம்பரேச்சர் 1 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துட்டு 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு வந்து 1 கெலோரின்னு சொன்னா, இப்போ இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃபரெண்ட், இனிஷியல் டெம்பரேச்சர்ல இருந்து 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணும்போது ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கு. எக்ஸாம்பிள் 10 to 11 ரைஸ் பண்ணும்போது மேபி 1.01 கெலோரி தேவைப்படலாம். இது 25 to 26 ரைஸ் பண்ணும்போது எவ்வளவு வரலாம் பார்த்தீங்கன்னா 1.001 அப்படின்னு கெலோரி வந்திருக்கலாம். இதே மாதிரி 0 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணும்போது மேபி 1.1 கெலோரி தேவைப்பட்டிருக்கலாம் ஹீட்டு. அதே மாதிரி 99ல இருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்றோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஹீட் எனர்ஜி மேபி நமக்கு தேவைப்படுறது 0.99 கெலோரியா கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கலாம்ப்பா. புரியுதுங்களா? ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு டிஃபரெண்டா இருக்கு. அப்போ இப்போ சொன்ன கெலோரி டெஃபினேஷன் தப்பு. கெலோரி டெஃபினேஷன் ஆக்சுவலா என்ன சொன்னோம், 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது எவ்வளவு ஹீட் வேணுமோ அதான் கெலோரின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது, இது டிஃபரெண்டா வருது. சரி, இது 0ல இருந்து 100 வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது 1 கிராம் வாட்டர் எடுத்துக்கிட்டு 0ல இருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் ஹீட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது எவ்வளவு ஹீட் வேணும்னா எல்லாமே 0ல இருந்து 1, 1ல இருந்து 2, 2ல இருந்து 3 எல்லாத்துக்குமே போட்டுட்டு இது மொத்த ஹீட் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 100 கெலோரின்னு கிடைக்கும். இப்போ 100 கெலோரி டிவைட் பை 100ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கெலோரி வருது. அப்படின்னா 1 கெலோரின்றது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் ஓவர் 0 to 100 டிகிரி சென்டிகிரேட் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு இருக்கு இல்லையா, அதுதான் 1 கெலோரின்னு சொல்லிடுறோம்.
அப்போ 0ல இருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ அந்த ஹீட்டை கண்டுபிடிச்சு டிவைட் பை 100 போடாதான் 1 கலோரி வருது. சரி, இந்த வேல்யூ வந்து இங்க நம்ம எழுதியிருக்கோம் இல்லைங்களா, இங்க ஊடால எங்கேயாவது ஒரு வேல்யூ வந்திருக்கலாம் இல்லையா, 1.1 1.01 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எங்கேயாவது ஊடால ஒரு வேல்யூ வந்திருக்கலாம் இல்லையா, இது சும்மா தான் அப்ராக்சிமேட்டா எழுதியிருக்கேன். அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோம்னா 14.5 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 15.5 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணது 15.5 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணும்போது ஹீட் எவ்வளவு வேணும்னா 1 கலோரி வேணும் அப்படின்னு வந்திருக்கு. இந்த 0ல இருந்து 100 வரைக்கும் ஆவரேஜா எடுக்கிற ஹீட் எனர்ஜியும் 14.5 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 15.5 டிகிரி சென்டிகிரேட்ல ஹீட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது ஹீட் ரிக்வயர்ட் வந்து 1 கலோரி. அதனால தான் உங்க புக்ல எல்லாம் டெஃபினேஷன் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, கலோரிக்கு டெஃபினேஷன் வந்து it is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water from 14.5 degree centigrade to 15.5 degree centigrade அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சொன்ன டெஃபினேஷன் தான் கலோரிக்கு கரெக்டான டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன் ஃபார் கலோரி என்ன பாருங்க, it is the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water from 14.5 degree centigrade to 15.5 degree centigrade. சரி, அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அது என்ன சொல்லுங்க. 2 கிராம் வாட்டர் எடுத்துட்டு நீங்க டெம்பரேச்சர் வந்து 14.5ல இருந்து 15.5 டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா எவ்வளவு ஹீட் தேவைப்படும்? 1 கிராமுக்கு 14.5ல இருந்து 14.5 டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து 15.5 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு 1 கிராம் வாட்டர் எடுத்தா எவ்வளவு வேணும் ஹீட்? 1 கலோரின்னு சொன்னோமா. இதே 2 கிராம் எடுத்துட்டு எவ்வளவு ஹீட் வேணும்? இதே டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா 2 கலோரி தானே வேணும், 2 கலோரி தானே. இதே மாதிரி நம்ம 1000 கிராம் எடுத்தோம்னா 1000 கிராம் எடுத்து 14.5ல இருந்து 15.5 ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு கலோரி தேவைப்படும்? 1000 கலோரி வேணும். இந்த 1000 கலோரி தான் 1 கிலோ கலோரி அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. அப்போ கிலோ கலோரிக்கு டெஃபினேஷன் என்ன சொல்லுங்க, இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to raise the 1000 கிராம் ஆஃப் வாட்டர், அதாவது 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டருக்கு ஃப்ரம் 14.5 to 15.5 ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும்னா 1 கலோரி வேணும் அப்படின்னு நம்ம கலோரி டெஃபினேஷனை முடிச்சிருவோம்பா. சரி, அப்படின்னா ஹீட் என்ன புரிஞ்சு, இட் இஸ் தி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி புரிஞ்சு, அதுக்கு யூனிட் வந்து ஜூல் கலோரி எல்லாம் சொல்லிட்டு ரிலேஷன் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற குவான்டிட்டி என்ன பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போ பார்க்குற குவான்டிட்டி என்ன பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம டேர்மை பார்க்குறோம். இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி சிம்பிள் வந்து என்ன எடுக்கிறேன்னா, நான் எஸ்ன்னு எடுக்கிறேன். ஒரு சில புக்ல சீன் எடுப்பாங்க, ஸ்மால் லெட்டர் சீன் எடுப்பாங்க, நான் எஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. இப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு டிஃபைன் பண்றேன் பாருங்க. இப்போ ஜெனரலா ஒரு பாடி எடுத்துக்கலாம். அந்த பாடிக்கு வந்து ஹீட் எனர்ஜி required to ரைஸ் தி டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வருமா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வருமா? டெம்பரேச்சர் அதிகமா ரைஸ் பண்ணணும்னா அதிகமான ஹீட் வேணும். ஒருவேளை மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அதிகமா எடுத்தோம்னா அப்போ ஹீட் எனர்ஜி required என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட்டுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு ஹீட் எனர்ஜியும் 100 கிலோகிராம் ஆஃப் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அதுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றது ஹீட் எனர்ஜி required டிஃபரெண்டா இருக்கும். அப்போ ஹீட் எனர்ஜி required is heat energy required is depends on rising temperature and also depends on mass அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ணி எழுதுறேன். ரிமூவ் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றது, அதுதான் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்திருக்கேன். இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்றது நேச்சர் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். வேணா 1 கிலோகிராம் அயன் எடுத்துக்கோங்க, 1 கிலோகிராம் காப்பர் எடுத்துங்க, ரெண்டுமே சேம் மாஸ் தான், சேம் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு ரெண்டுத்துக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுமா? டிஃபரெண்ட் அமௌண்ட் ஹீட் தான் தேவைப்படும். என்ன? டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர். அப்போ ஹீட் எனர்ஜி ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு வருது. அந்த நேச்சர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஜெனரலா கோல்டு எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணா அது சில்வரா மாறாது, கோல்டா தான் இருக்கும். அதனால ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் வச்சுக்க. இருந்தாலும் ஐஐடி லெவல்ல பார்க்கும்போது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து லோ டெம்பரேச்சர்ல வேரி ஆகும்னு கொடுப்பாங்க, ஹை டெம்பரேச்சர்ல கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அன்லஸ் அதர்வைஸ் டெம்பரேச்சரை மென்ஷன் பண்ணா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. சரிப்பா. அப்போ Q, இந்த Q என்றது ஹீட் எனர்ஜி required, இது M என்றது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், S என்ற ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, டெல்டா T என்றது ரைஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ ஒரு பாடி கொடுத்துட்டு அந்த பாடிக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஹீட் எனர்ஜி என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா Q = MS delta T இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெம்பரேச்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணணும்னா அப்போ வந்து ஹீட் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த ஆப்ஜெக்ட் ஹீட் கொடுத்தோம்னா அந்த ஹீட்டுக்கும் அந்த ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு ரிலேஷன் என்ன சொல்லுங்க? Q = MS delta T அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்து S = என்ன வரும்னா Q/M delta T. S இங்க வச்சுட்டு M delta T அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ வந்து நமக்கு என்ன வந்து பாருங்க, டிவைடட் பை M அந்த யூனிட் மாஸ்னு அர்த்தம். எப்பவுமே உங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிவைடட் பை டைம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அதான வெலாசிட்டி சொல்லுவோம். ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம்னா அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சொல்லுவோம். அதே மாதிரி யூனிட் மாஸுக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி டிஃபைன் பண்றோம்னா அதை ஸ்பெசிபிக்னு சொல்லிடுவோம். ஸ்பெசிபிக் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா ஸ்பெசிபிக் என்னென்ன சொல்லுங்க, ஃபார் யூனிட் மாஸ்க்கு டிஃபைன் பண்றது தான் ஸ்பெசிபிக் அப்படின்னு அர்த்தம்.
அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா ஹீட் கெபாசிட்டி வந்து யூனிட் மாஸ்க்கு நம்ம வந்து டிஃபைன் பண்றோம்ப்பா. அதனால தான் ஸ்பெசிபிக் ஹீட். எந்த இடத்துல பிசிக்கல் குவான்டிட்டியில இப்போ ஸ்பெசிபிக்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து அது யூனிட் மாஸ்க்குன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required for 1 gram of substance to rise temperature through 1 degree centigrade is known as specific heat capacity அப்படின்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி என்ன சொல்லுங்க? இட் இஸ் தி amount of heat energy required to raise the temperature of 1 gram of substance to 1 degree centigrade, rise through 1 degree centigrade. புரியுதுங்களா? இப்போ இந்த கான்செப்ட் யாருக்கு புரிஞ்சிருக்குன்றதுல ஒரு क्वेश्चन கேக்குறேன். யார் கரெக்ட்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 1 calorie per gram per degree centigrade சொல்றேன். இது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஃபார் வாட்டர் வந்து 1 calorie per gram per degree centigrade சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? ஏன்னா வந்து நம்ம கெலோரி டெஃபினேஷன் சொல்லும் போது என்ன சொன்னோம்? 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வேணும்னா 1 calorie தானே அப்ராக்சிமேட்டா பார்த்தோம். அப்படின்னா வாட்டருக்கு பாருங்க, இது 1 கிராம் ஆஃப் வாட்டர் 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு வந்து 1 calorie தானே. எல்லாமே 1 போட்டா 1 வந்துருதா? ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டருக்கு வந்து 1 calorie per gram per degree centigrade. அதாவது நீங்க நினைச்சிருக்கலாம் 14.5 to 15.5 அப்படி எல்லாம் வேணா அப்படியே சாதாரணமா 1 டிகிரி சென்டிகிரேட் 1 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்தோம்னா 1 calorie ஹீட் வேணும் அப்படின்றது எடுத்துங்க. இது வந்து இந்த யூனிட்டை டிஃபைன் இங்க வந்து நம்ம சொல்றது ஆவரேஜா பாக்குறதுக்கு வந்து அக்யூரேட்டா வரதுக்காக தான். இப்போ இது சொன்னது இப்போ வந்து என்ன சொல்றேன்னா ஜென்ரலா வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா 1 கிராம் ஆஃப் வாட்டருக்கு 1 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா ஹீட் வந்து 1 calorie வேணும்னா அப்படி அப்ராக்சிமேட்டா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. So that specific heat capacity of water வந்து 1 kilogram per degree centigrade. Temperature rises வந்து 1 degree centigrade. Divided by இருந்தாவே unit value. Divided by இருந்தா unit value 1. இது எப்படி divide by mass unit gram சொல்றோம். அதே மாதிரி delta T divide by delta T னா unit temperature changes 1 degree centigrade changesக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நல்லா பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா என்ன சொன்னோம்? டெஃபினிஷன் amount of heat energy required to raise the temperature of 1 gram of substance through 1 degree centigrade divided by இருந்தா யூனிட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுங்கப்பா. அதே மாதிரி ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ்க்கு என்ன பாத்தீங்கன்னா 0.5 calorie per gram degree centigrade. இதே மாதிரி வேப்பருக்கு இருக்கு. ஆனா வேப்பருக்கு வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸ்க்கு மாறும். அதனால அந்த வேல்யூ கொடுக்கல. அது வந்து நான் தெர்மோடைனமிக்ஸ் நடத்தும் போது சொல்லி தரேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி யூனிட் வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ல பார்க்கலாம் பாருங்க. S is equal to Q m by delta T தானே இருக்கு. இப்போ இந்த Q வந்து ஆல்ரெடி யூனிட் கான்ஸ்டன்ட். Q என்றது என்னது? ஹீட் எனர்ஜி. அதுக்கு வந்து கெலோரின்னு சொல்லிக்கலாமா? மாஸுக்கு என்ன சொல்லலாம்? கிராம் சொல்லிக்கலாமா? சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு டிகிரி சென்டிகிரேட் எடுத்துங்க. ஸோ கெலோரி பர் கிராம் பர் டிகிரி சென்டிகிரேட் இஸ் நோன் அஸ் யூனிட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஆனா அது SI யூனிட் கிடையாது. ஏன்னா கெலோரி கிராம் அதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ SI யூனிட் வேணும் நமக்கு. இப்போ என்ன வேணும் சொல்லுங்க? SI யூனிட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. அப்போ SI யூனிட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கு என்ன வரும் சொல்லுங்க? Qக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஜூல் போட்டுக்கலாமா? மாஸ்க்கு வந்து கிலோகிராம் போட்டுக்கலாமா? டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு டிகிரி சாரி கெல்வின் போடலாம், இல்லைன்னா டிகிரி சென்டிகிரேட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் தானே. இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் போது கெல்வின்ல சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் டிகிரி சென்டிகிரேட்ல சேஞ்ச் இன் டெம்பரேச்சரும் ஈக்குவலா தான் வரப்போகுது. ஸோ தட் ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேடும் சொல்லிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிலேஷன் பிட்வீன் கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேடுக்கும் ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேடுக்கும் ரிலேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அதுக்கு யூனிட் பார்த்துருக்கோம். கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் பார்த்தோம் இல்லையா? இதை வந்து SI யூனிட்ல கன்வெர்ட் பண்ண எப்படி வரும் பாருங்க. 1 கெலோரி வந்து எத்தனை ஜூல் சொல்லுங்க? 4.182 தானப்பா அப்ராக்சிமேட்டா. சரி 4.182 போட்டுக்குங்க ஜூல். டிவைட் பை ஒரு சில புக்ல 4.2 கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா 4.6 கொடுத்துருக்காங்க. 4.186 கொடுத்துருப்பாங்க பாத்துங்க. இப்போ 1 கிராம் கிலோகிராம மாத்தணும் என்ன பண்ணும்? 1/1000 கிலோகிராம். கரெக்டுங்களா? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிகிரி சென்டிகிரேட்லயும் கெல்வின்ல ஈக்குவல். ஸோ அப்படியே எழுதிட்டேன் நான். இப்போ என்ன வருது பாருங்க, இந்த 1000 மேல கொண்டு போயிருங்க. இங்க பாயிண்ட் இருக்கு. ஸோ தட் 1 கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் இஸ் ஈக்குவல் டு 4182. கரெக்டுங்களா? ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேப்பா. இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேடுக்கும் ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேட் எடுக்கிறோம். இது ரெண்டுமே ஈக்குவல் வருமா? வேல்யூ லெஸ் தென் வருமா? கிரேட்டர் தென் வருமா? டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருதுங்களா? கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து கெலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேடும் ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் வருமா, நாட் ஈக்குவல் வருமா, கிரேட்டர் தென் வருமா, லெஸ் தென் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஆன்சர் என்ன ஆன்சர்? கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா
greater than is correct. ஏன்னா வந்து calorie per gram degree centigrade என்றது 4182 times of joule per kilogram per degree centigrade. அப்போ 4000 approximately 4000 times வருது இல்லையா? அப்போ இது 1 விட கிரேட்டர் தானே அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் ஜூல் பர் அப்ராக்சிமேட்டா நம்ம எப்படி பண்ணலாம்னா கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜூல் பர் கிராம் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேட மாத்தனா 4200ல மல்டிப்ளை பண்ணிக்கிங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி. சரிங்களா? இதே ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேட வந்து நம்ம கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேடா மாத்தோம்னா 4200 டிவைட் பண்ணணும். இது இந்த பக்கம் வந்துடும் கலோரி பர் கிராம் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு வருது. இது எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி புரிஞ்சிருக்கு. சரிப்பா, இப்போ கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பாருங்க. S is equal to Q, ஒரு பாடி இருக்குன்னா அதுக்கு என்ன பண்றோம், ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எப்படி டிஃபைன் பண்றோம், அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி required to raise the temperature of 1 gram of substance through 1 degree centigrade சொல்லியாச்சு. ஓகேங்களா? சரிப்பா, இப்போ வந்து கொஸ்டின் கேட்குறேன், இப்போ மாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றப்பா, மாஸ் இன்க்ரீஸ் பண்ணா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்க்ரீசஸ், செகண்ட் ஆப்ஷன் டிக்ரீசஸ், third option constant, fourth option data insufficient. Data insufficient. என்ன ஆன்சர் சொல்லுங்கப்பா? அப்போ மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டை டபுள் பண்ணிடணும். மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டை டபுள் பண்ணா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி என்ன ஆகும் சொல்லுங்க? வெரி குட். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். இட் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். மாஸ் டபுள் பண்ணா ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் வந்து டபுள் ஆகும். அதனால ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ். சரிங்களா? 1 கிலோகிராம் அயன் எடுத்தாலும் சரி, 10 கிலோகிராம் அயன் எடுத்தாலும் சரி, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம டெரைவ் பண்ணும்போது எப்படி டெரைவ் பண்ணியிருந்தோம்? Q directly proportional M, Q directly proportional delta D ன்னு போட்டு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு தான் கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த S என்றது கான்ஸ்டன்ட், நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி do not change with respect to mass, it is only depends on nature of the material அப்படி நம்ம எடுத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு क्वेश्चन கேக்குறேன், யார் யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கேன், இது M1 ன்னு எடுத்துங்க. இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கேன், இது M2 ன்னு எடுத்துங்கப்பா. இது M1, இது M2 ன்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த M1 வந்து அப்ராக்சிமேட்லி 1 கிலோகிராம் எடுத்துங்க. M2 வந்து என்ன பண்ணலாம்னா, M1 வந்து 1 கிலோகிராம் கொடுத்துட்டு M2 வந்து அப்ராக்சிமேட்லி 1 லேக் கிலோகிராம் கொடுக்குறேன். ரொம்ப பெரிய மாஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா சேம் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் சேம் ஹைட்ல இருந்து டிராப் பண்றோம். இந்த ஹைட்டும் ஈக்குவல், சேம் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டிராப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜியா மாறிடுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜியா மாறிட்டு அந்த பாடி வந்து அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹீட் எனர்ஜி அந்த ஆப்ஜெக்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அப்போ ஹீட் எனர்ஜி அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இல்லைங்களா? அப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடிக்கு வந்து டெல்டா டி 1 போடுங்க, ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் செகண்ட் பாடி வந்து டெல்டா டி போடுங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இது வந்து அயன், இதுவும் அயன், ரெண்டுமே சேம் மெட்டீரியல், மாஸ் தான் டிஃபரெண்ட். M2 வெரி கிரேட்டர் தென் M1 சொல்லியிருக்கும். இப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டெல்டா டி 1, செகண்ட் ஆப்ஜெக்ட் டெல்டா டி ன்னு எடுத்துட்டு ஈக்குவல், லெஸ் தென், கிரேட்டர் தென், டேட்டா இன்சஃபிஷியன்ட். என்ன சொல்றோம் பாருங்க. क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Two iron bodies we have taken, both are dropped from same height. M1 is very less than M2. When they fall to ground, their potential energy completely converted into kinetic energy, sorry, heat energy. அந்த kinetic energy ஆயிட்டு அப்புறமா அந்த kinetic energy heat energy மாறிடும். அந்த heat energy மொத்தமே அந்த ஆப்ஜெக்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருச்சு. அப்ப ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் டெல்டா டி 1, செகண்ட் ஆப்ஜெக்ட் டெல்டா டி 2, டெல்டா டி 1 டெல்டா டி க்கு ரிலேஷன் கேட்டிருக்கோம். ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா கேட்டிருக்கோம். சரி, இப்போ இது கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஈக்குவல்ன்றது கரெக்டான ஆன்சர். எப்படி ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இனிஷியலா இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே ஹீட் எனர்ஜியா மாறி இருக்கு. அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் ஹீட் எனர்ஜி அப்படின்னு எடுத்துங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? mgh. ஹீட் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னது? ms டெல்டா டி. இங்க மாஸ் கேன்சல் ஆயிருது. சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு gh by s. g என்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, s என்றது ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, s என்றது h என்றது ஹைட் ஃப்ரம் which the body dropped. இப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் சேம், ரெண்டுமே அயன் மெட்டீரியல்னால ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ரெண்டுத்துக்குமே சேம். both bodies are dropped from same height. அதனால ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஃபார் both objects are equal. அதாவது ஒவ்வொரு யூனிட் மாஸுக்கும் அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அந்த யூனிட் மாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த யூனிட் மாஸுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணிக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு இங்க வந்துருச்சு இந்த கேஸ்ல. ஓகேங்களா? சரிப்பா, அடுத்த கேஸ் போயிடலாம் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின் ஈஸியா நீங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்க பாருங்க. இங்க ஒரு புல்லட் எடுத்துக்கிறேன்,
இந்த புல்லட் இங்க எடுத்திருக்கேன். இது அதே மாதிரி இன்னொரு புல்லட் எடுக்கிறேன். சரிங்களா? இங்க ஒரு புல்லட், இங்க ஒரு புல்லட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த புல்லட்டுக்கு மாஸ் வந்து எம்னு வச்சுங்க. இந்த புல்லட்டுக்கு மாஸ் 2m எடுத்துங்க. இந்த ஃபர்ஸ்ட் புல்லட் யூ ஸ்பீட்ல ஃபயர் பண்றேன், செகண்ட் புல்லட்டை யூ ஸ்பீட்ல ஃபயர் பண்றேன். இந்த ரெண்டு புல்லட்டுமே வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு வால் இங்க வெர்டிகல் வால் இருக்கு. இந்த வெர்டிகல் வால்ல மோதிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துருது. ரெஸ்ட்டுக்கு வந்துருதுப்பா. ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மொத்தமே இந்த புல்லட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. அப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் புல்லட் டெல்டா T1, செகண்ட் புல்லட் இஸ் டெல்டா T2, rise in temperature. So delta T1 by delta T is equal to how much? First option 1, second option 2, third option 1/2, fourth option data insufficient. Question உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 2 bullets எடுத்திருக்கும், both are made by same material. ரெண்டுமே iron எடுத்துக்கலாம். சரிங்களா? iron எடுத்துங்க. Okay, first bullet mass m, second bullet mass 2m வந்திருக்கு. Both are fired with same velocity. Sorry, இங்க same velocity, u square வராது. Same velocity they are fired. After they hit into the vertical wall, they stops. Complete kinetic energy of the bullets absorbed as a heat energy. Bullet heat energy absorb பண்ணிக்கிச்சுன்னு எடுத்துங்க. அப்போ rise in temperature of first bullet delta T1, second bullet delta T2. Then what is the relation பார்த்தோம்னா, இங்க இனிஷியல் கைனடிக் எனர்ஜியா இருந்த புல்லட் வந்து ஃபைனலா ஹீட் எனர்ஜியா மாறிச்சு. கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? ½ m/u². ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி இன்டு டெல்டா T. கரெக்ட்டுங்களா? இப்போ மாஸ் கேன்சல் பண்ணிருங்க. அப்போ ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு u² by 2s. ஸோ ரெண்டு புல்லட்டுக்குமே ஸ்பீட் சேமா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே சேம் மெட்டீரியல். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி சேம். ஸோ தட் ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல். அப்போ வந்து என்ன வரும்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி புரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹீட் கெபாசிட்டி. ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்க போறோம். ஹீட் கெபாசிட்டி. ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிள் வந்து ஹச்னு எடுத்துக்கிறோம்ப்பா. ஹீட் கெபாசிட்டி சிம்பிள் வந்து ஹச்னு எடுத்துக்கிறோம். சரி, ஹீட் கெபாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா 1 கிராம் ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும் ஃபார் ரைசிங் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேடு. ஹீட் கெபாசிட்டினா ஒரு பாடி கொடுத்துருவாங்க. அந்த பாடிக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட். அதுதான் ஹீட் கெபாசிட்டி. கம்ப்ளீட் பாடிக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணுமோ டு ரைஸ் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட், அதுதான் வந்து என்ன சொல்றோம்? ஹீட் கெபாசிட்டி சொல்றோம். சரி, இப்போ வந்து ஒரு பாடி எடுத்துக்கிறேன், அதுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எஸ்ன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களை கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த பாடிக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எஸ்ன்னு சொல்லியாச்சு. இந்த பாடி வந்து 1 கிராம் பாடின்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இந்த பாடி வந்து 1 கிராம் பாடி அசியூம் பண்ணிக்கிங்க. இந்த பாடிக்கு எவ்வளோப்பா ஹீட் வேணும் டு ரைஸ் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட்? இப்போ இந்த பாடி வந்து 1 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி 1 கிராம் பாது 1 கிராம் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும் டு ரைஸ் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட்? அதாவது Q is equal ms delta T தானே. m வந்து 1ன்னு போட்டிருக்கேன், டெல்டா T 1ன்னு போட்டிருக்கேன். அப்போ Q is equal sன்னு வந்துருச்சா? அதானே டெஃபினேஷன். 1 கிராமுக்கு 1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும்? அதானே ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸோ எஸ் அமௌண்ட் ஹீட் வேணும். அப்போ 1 கிராம் சப்ஸ்டன்ஸுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு ஹீட் எவ்வளவு வேணும்னா எஸ் வேணும். இது 2 கிராமுக்கு ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு வேணும் ஹீட் எனர்ஜி த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட்? த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட் 2s. இந்த மாதிரி சோன்னு எழுதுனா m கிராம் சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளவு ஹீட் வேணும்? m இன்டு s. m கிராம் சப்ஸ்டன்ஸ்ன்றதான் பாடி, கம்ப்ளீட் பாடின்னு அர்த்தம். அப்போ ஒரு பாடிக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும் டு ரைஸ் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட்னா m இன்டு s அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஹீட் கெபாசிட்டிக்கு என்ன வரணும் சொல்லுங்க ஃபார்முலா? m இன்டு s அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இல்லைன்னா வேற மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ரைஸ் இன் டெம்பரேச்சர் போட்டுங்க. அப்போ ஹீட் எனர்ஜி இந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்றது ஹச்னு எடுத்துக்கங்க, இன்டு டெல்டா Tன்னு போட்டுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? ஹச்ன்றதா ஹீட் கெபாசிட்டி. ஹீட் கெபாசிட்டி ஈக்குவல் டு Q பை டெல்டா T அப்படின்னு நமக்கு வருது. ஸோ எய்தர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ ஹீட் கெபாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் ஆஃப் எ பாடி அப்படின்னு சொல்லிடணும். 1 கிராமுக்கு கிடையாது, மொத்த பாடிக்கும். அப்போ ஹீட் கெபாசிட்டி எப்படி டிஃபைன் பண்றோம்? இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் தி பாடி டு ரைஸ் தி டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ அங்க உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாரு கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். 1 கிராம் m1 கிலோகிராம் பாடிக்கும் m2 கிலோகிராம் பாடிக்கும் ரெண்டுமே சேம் மெட்டீரியல். m1 ஒரு பாடி, m2 ஒரு பாடி, இது ரெண்டுமே நாட் ஈக்குவல், ரெண்டு சேம் மெட்டீரியல். ஹீட் கெபாசிட்டி ஃபார் தீஸ் போத் பாடிஸ் ஆர் ஈக்குவல் ஆர் நாட் ஈக்குவல்? ஹீட் கெபாசிட்டி ஃபார் தீஸ் டூ பாடிஸ் ஆர் ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவல் வருமா? கொஸ்டின் பாருங்க. ரெண்டு அயன் மெட்டீரியல் எடுத்துட்டு ஒரு மெட்டீரியல் மாஸ் m1 கொடுத்துருக்கேன், இன்னொரு மெட்டீரியல் மாஸ் m2 கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்குமே ஹீட் கெபாசிட்டி ஈக்குவல் வருமா நாட் ஈக்குவல் வருமா? பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் வரும். ஏன்னா வந்து
1 டிகிரி சென்டிகிரேட் ரைஸ் பண்றதுக்கு ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ms டெல்டா டி. அதனால தான் இந்த ஃபார்முலா பார்த்துக்கணும். எஸ் வந்து கான்ஸ்டன்ட் தானே, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி கான்ஸ்டன்ட் தானே, மாஸ் டிஃபரெண்டா இருந்தா ஹீட் கெபாசிட்டி டிஃபரெண்ட். அப்ப ஹீட் கெபாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இங்க கான்ஸ்டன்ட் வந்துருச்சு, இது கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னு நினைச்சு நீங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ்னு ஈக்குவல் சொல்லிட்டீங்க. தப்பு. ஆக்சுவலா இது வந்து நாட் ஈக்குவல். ஆக்சுவலா இங்க அதுதான் இங்க ரிலேஷன். ஹீட் கெபாசிட்டி ஆக்சுவல் ஃபார்முலா வந்து மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, நியூமெரிக்கல் ரிலேஷன் தான் ஹீட் கெபாசிட்டி பை ஹீட் எனர்ஜி டிவைட் பை டெல்டா டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன பாருங்க, ஹீட் கெபாசிட்டி என்ன டிஃபைன் பண்ணும், ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரைஸ் தி டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட்னு ஆல்ரெடி ஃபார்முலா Q க்கு வந்து ms டெல்டா டி தானே பார்த்தோம். அப்ப H is equal to Q பிளேஸ்ல ms டெல்டா டி ன்னு போட்டுக்குங்க, டிவைட் பை டெல்டா டி போடுங்க, டெல்டா டி கேன்சல் பண்ணிடுங்க, H is equal to ms. ஆல்ரெடி உங்களுக்கு S கான்ஸ்டன்ட் தெரியும். So heat capacity directly proportional to mass of the object. சரிங்களா, heat capacity directly proportional to mass of the object வருது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஹீட் கெபாசிட்டிக்கு யூனிட் என்ன பார்க்கலாம். ஹீட்டுக்கு என்ன யூனிட், கெலோரி. கரெக்ட்டுங்களா. டெல்டா டிக்கு என்னது, டிகிரி சென்டிகிரேட். இது வந்து ஜெனரலா நம்ம பிராக்டிகல் யூனிட் யூஸ் பண்றோம். இது எஸ்ஐ யூனிட் என்ன வரும்னு சொல்லுங்க. ஹீட்டுக்கு வந்து ஜூல், டெல்டா டிக்கு கெல்வின் போடலாம், இல்லைன்னா டிகிரி சென்டிகிரேட் போடலாம். ஏன்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன் கெல்வின் அண்ட் டிகிரி சென்டிகிரேட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வருது. சரி, இப்போ 1 கெலோரி per டிகிரி சென்டிகிரேட், அதாவது கெலோரி per டிகிரி சென்டிகிரேட், ஜூல் per கெல்வின் ரெண்டுமே யூனிட் ஆஃப் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு வரும். புரியுதுங்களா. இப்போ கெலோரி per டிகிரி சென்டிகிரேடுக்கும் ஜூல் per கெல்வினுக்கும் ரிலேஷன் எழுதுவோம். 1 கெலோரின்றது எவ்வளவு, அப்ராக்சிமேட்டா நான் 4.2 எடுத்துக்கிறேன். புக்ல எவ்வளவு கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ எடுத்துங்க. 1 கெலோரி என்றது 4.2 ஜூல். சென்டிகிரேட் சேஞ்சஸ் அப்படியே டிகிரி சென்டிகிரேடே போடுங்க. சென்டிகிரேட் போட்டாலும் ஒண்ணுதான், கெல்வின் போட்டாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஈக்குவல். அப்போ கெலோரி per டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் டு 4.2 ஜூல் per டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு உங்களுக்கு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி புரிஞ்சிருக்கு, அடுத்து ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மோலார் ஹீட் கெபாசிட்டி. மோலார் ஹீட் கெபாசிட்டி இது வந்து பெரும்பாலுமே நம்ம யூஸ் பண்றது எங்க பார்த்தோம்னா, மோலார் ஹீட் கெபாசிட்டி இந்த கேஸுக்கு தான் யூஸ் பண்ணும். கேஸ்ல தான் நிறைய மோலார் ஹீட் கெபாசிட்டி பார்க்க போறோம். அதாவது சாலிடுக்கும் லிக்விடுக்கும் வந்து ஜென்ரலாவே அந்த ஹீட் கெபாசிட்டி ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அதிலே நிப்பாட்டுருவோம். ஸோ இப்போ மோலார் ஹீட் கெபாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஸ்பெசிபிக் என்ன யூனிட் மாஸுக்கு, மோலார்னா யூனிட் மோலுக்கு, அதாவது ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளவு ஹீட் தேவைப்படுது டு ரைஸ் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட், அதுதான் மோலார் ஹீட் கெபாசிட்டி. அப்படின்னா மோலார் ஹீட் கெபாசிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரைஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக ரைஸ் பண்ணா ஹீட் எனர்ஜி அதிகமாக வேணும். அடுத்து ஹீட் எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்திருந்தா ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டும், 10 மோல் எடுத்தா அதுக்கு ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ ஹீட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n இன்டு டெல்டா டி அப்படின்னு போட்டுட்டு, டு ரிமூவ் திஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம இன்க்ளூட் பண்ற கான்ஸ்டன்ட் தான் மோலார் ஹீட் கெபாசிட்டி. மோலார் ஹீட் கெபாசிட்டிக்கு சிம்பல் வந்து பிக் சி, பெரிய சி, கேபிட்டல் சி. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கு ஒரு சில புக்ல ஸ்மால் லெட்டர் சின்னு எடுப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, மோலார் ஹீட் கெபாசிட்டிக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் சின்னு எடுத்துங்க. ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு NC டெல்டா டி. இதுதான் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் ஃபார் n மோல் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டு ரைஸ் டெம்பரேச்சர் த்ரூ 1 டிகிரி சென்டிகிரேட். இப்போ மோலார் ஹீட் கெபாசிட்டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாருங்க. மோலார் ஹீட் கெபாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as C equal to Q by N delta T போலாமா. அப்போ Q by N delta T அப்படின்னு எடுத்துக்கோங்க. C is equal to Q by N delta T. மோலார் ஹீட் கெபாசிட்டி equal to Q by N delta T. ஐஐடியில் டிஃபிகல்ட்டா கொஸ்டின் கேட்கும்போது ஒரு சப்ஸ்டன்ஸை கொடுத்துட்டு அதுக்கு வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு Q ஹீட் எனர்ஜி கொடுத்தது கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கண்டுபிடிச்சு எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மோலார் ஹீட் கெபாசிட்டி கிடைச்சிரும். இது டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல நம்ம கண்டுபிடிப்போம். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸ் என்னென்ன ப்ராசஸ்ல சொல்றாங்களோ அந்த ப்ராசஸ்ல நம்ம மோலார் ஹீட் கெபாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு கேட்கறாங்க வச்சுங்க, அதுதான் சிபி. சிபின்றது மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் எனர்ஜி வேணும்னு கண்டுபிடிச்சிடணும், டிவைட் பை n டெல்டா டி போட்டுக்கணும். அப்போ மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு கிடைக்கும். அதே மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் சிவி என்ன, ஏன்னா வந்து உங்களுக்கு கேஸுக்கு வந்து வால்யூம் ஃபிக்ஸ்டா இருக்காது, மாறிட்டே இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம், அந்த ப்ராசஸ் மாறிட்டே இருக்கும். அதனால தான் கேஸஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்க்கு மோலார் ஹீட் கெபாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் ஹீட் எனர்ஜி ரிகவரி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது எல்லாமே நான் தெர்மோடைனமிக்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் கேட்டாங்கன்னா, amount of heat energy required to raise the temperature of 1 mole of a gas through 1 degree centigrade under constant volume கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அப்போ மோலார் ஹீட் கெபாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க. 1 mole of substanceக்கு 1 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் வேணுமோ அதுதான் மோலார் ஹீட் கெபாசிட்டி. So molar heat capacity is defined as
amount of heat energy required to raise the temperature of 1 mole of substance through 1 degree centigrade அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்க யூனிட் ஆஃப் மோலார் ஹீட் கெபாசிட்டி என்ன வரும் சொல்லுங்க, கெலோரி பர் மோல் பர் டிகிரி சென்டிகிரேட். சரிங்களா, கெலோரி இது எப்படி எடுத்துக்கலாம், கெலோரி பர் மோல் பர் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்படின்னு எடுத்துங்க. இது எஸ்ஐ யூனிட்ல எழுதும் போது எப்படி எழுதுவீங்க, எஸ்ஐ யூனிட்ல ஜூல் பர் மோல் பர் டிகிரி சென்டிகிரேட், ஜூல் பர் மோல் பர் டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ரிலேஷனா திருப்பி எழுத தேவையில்ல. ஒரு ஜூல்ன்றது 1/4.2 கெலோரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா, கெலோரி = 4.2, அது வேணா அது ரிலேஷன் எழுதிங்க. அப்போ மோலார் ஹீட் கெபாசிட்டின்றது amount of heat energy required to raise the temperature of 1 mole of a substance through 1 degree centigrade. அதுக்கு யூனிட் வந்து ஜூல் பர் மோல் பர் டிகிரி சென்டிகிரேட் எஸ்ஐ யூனிட்ல புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா ரிலேஷன் பிட்வீன் மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி பார்க்குறோம். ரிலேஷன் பிட்வீன் மோலார் ஹீட் கெபாசிட்டி, மோலார் heat capacity, it is denoted by symbol capital C, and specific heat capacity, இது denoted symbol வந்து S. ஒரு சில புக்ல ஸ்மால் லெட்டர் C போடுவாங்க, ஆனா நான் எழுதும் ஸ்மால் லெட்டர் C யும் கேபிட்டல் லெட்டர் C ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி S ன்னு எடுத்துக்கிறேன், மோலார் ஹீட் கெபாசிட்டி கேபிட்டல் C ன்னு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்துக்குமே இப்போ ரிலேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சரி, இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, amount of heat energy required by mass, unit mass into delta T, இந்த ஃபார்முலா தெரியும். அடுத்து மோலார் ஹீட் கெபாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா தெரியும், amount of heat energy required for 1 mole of substance to rise through 1 degree centigrade, இந்த ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டிவைட் பை மோலார் மாஸ் அப்படின்னு தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன பண்ணிட்டு மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை மோலார் மாஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படின்னா இந்த C, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, C is equal to Q divided by இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் பிளேஸ்ல மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை மோலார் மாஸ் போட்டுங்க, மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் பை மோலார் மாஸ் போட்டு இன்டு டெல்டா T போட்டுங்க. இந்த மோலார் மாஸ் மேல வந்துரும் இல்லையா, அப்போ C is equal to மோலார் மாஸ் இன்டு Q by M delta T. கேபிட்டல் M என்றது மோலார் மாஸ், ஸ்மால் m என்றது மாஸ் ஆஃப் தி கேஸ். அப்போ Q by மாஸ் ஆஃப் தி கேஸ் இன்டு டெல்டா T தான் என்ன பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. கரெக்ட்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இப்போ வந்து C என்றது மோலார் ஹீட் கெபாசிட்டி, இந்த M என்றது மோலார் மாஸ், இந்த வேல்யூ வந்து S ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. சோ அப்ப என்ன பண்ணணும், நீங்க மோலார் ஹீட் கெபாசிட்டி ஈக்குவல் டு மோலார் மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஒருவேளை மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர்னு கொடுத்தாங்கன்னா அப்ப மோலார் மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் பிரஷர்னு கண்டுபிடிக்கணும். இதே மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்தா அப்போ மோலார் மாஸ் இன்டு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு क्वेश्चन கேக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இங்க ஐஸ் எடுத்துர்க்கேன்ப்பா, ஐஸ் வந்து -5 டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்துர்க்கேன். இதுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து 0.5 கலோரி பர் ஜூல் பர் கலோரி பர் கிராம் பர் டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஐஸ் வந்து நம்ம இங்க வந்து 10 கிராம் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்கோம், 10 கிராம் ஆஃப் ஐஸ் கொடுத்துருக்கோம். How much joule of heat energy required for this ice to raise temperature from -5 degree centigrade to 0 degree centigrade? இந்த சம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஐஸ் கொடுத்துருக்கோம், -5 டிகிரி சென்டிகிரேட்ல கொடுத்துருக்கோம். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் என்ன வருது, 0.5 கலோரி பர் கிலோகிராம், கிராம். இது வந்து கிராம். ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் வந்து நம்ம என்ன எழுதிருக்கோம் பாருங்க, 0.5 கிராம் கலோரி பர் கிராம் பர் டிகிரி சென்டிகிரேட். So 10 gram of ice -5 degree centigrade இருந்து 0 degree centigrade ரைஸ் பண்றதுக்கு how much amount of heat energy required அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்கேன். சால்வ் பண்ணி சொல்லுங்க. இப்போ given என்னது, மாஸ் கொடுத்திருக்காங்க, மாஸ் எவ்வளவு 10 கிராம் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 0.5 கொடுத்திருக்காங்க. இப்போ கலோரியை ஜூல்ல மாத்திக்கலாம், ஏன்னா நமக்கு ஜூல்ல வேணும் ஆன்சர், அப்படிதானே. அப்ப ஜூல்ல வேணும்னா கலோரியை ஜூல்ல மாத்தினா 4.2 மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, 2.1 கிடைக்கும். இங்க 4200 போடாதீங்க, ஏன்னா அது கிராம்லயே இருக்கு, எல்லாமே கிராம்ல இருக்குனால அப்படியே பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் பண்ணோம், ஃபைனல் டெம்பரேச்சர் 0 மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து -5, சோ ஈக்குவல் டு 5. ஹீட் எனர்ஜி தான் நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அப்ப ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, Q is equal to ms delta T. இப்போ m சப்ஸ்டிட் பண்ணுப்பா, m வந்து எவ்வளவுப்பா 10 கிராம். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து நான் அப்படியே கிராம்லயே வச்சுக்கிறேன், சரிங்களா. அப்பதான் ஏன்னா மாஸ் வந்து 10 கிராம் இருக்கிறதுல கிராம் கேன்சல் ஆயிரும். ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி 2.1 வந்திருக்கு, ஜூல் பர் கிராம். இது வந்து ஜூல் பர் கிராம்
டிகிரி சென்டிகிரேட். இங்க வந்து இது கிராம் இருக்கும். ஓகேங்களா? இங்க டெம்பரேச்சர் வந்து 5 டிகிரி சென்டிகிரேட். அப்ப டிகிரி சென்டிகிரேட் கிராம் கிராம் கேன்சல் ஆயிருச்சு. அப்போ 10 இங்க இருக்கு, இங்க 2.1 இருக்கு, இங்க 5 இருக்கு. So 10 into 2.1 21. 21 into 5 என்ன வருது சொல்லுங்கப்பா? 105. So 105 joule amount of heat is required to melt the ice from -5 degree centigrade to 0 degree centigrade of 10 gram of ice அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. இப்போ யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு அயன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மாஸ் வந்து 2 கிலோகிராம் கொடுத்தாச்சு. சரிங்களா? இந்த அயனுக்கு வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி வந்து 800 ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி சென்டிகிரேட் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து என்ன பண்றேன்னா 10 மீட்டர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றேன். 10 மீட்டர் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணியிருக்கேன் இந்த அயன் பிளாக். சரிங்களா? இது வந்து கிரவுண்ட் ரீச் பண்ணும்போது இதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி மொத்தமே கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜி மொத்தமே இந்த பாடி வந்து யூஸ் பண்ணிக்குது டெம்பரேச்சர் ரைஸ் பண்றதுக்கு. So how much temperature rises அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். A block of mass 2 kg is dropped from 10 meter height after it fallen into the ground. Complete potential energy converted into heat energy. That heat energy completely absorbed by this block itself. Then what is the rise in temperature? சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க கிவன் எல்லாம் எழுதிட்டோம். மாஸ் இங்க எழுதிட்டோம், ஹைட் இங்க கொடுத்தாங்க அது எழுதிட்டோம், ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எழுதியாச்சு, டெம்பரேச்சர் கேட்டிருக்கோம். இதுல வந்து இனிஷியலா வந்து என்ன இருக்கும் சொல்லுங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், ஃபைனலா ஹீட் எனர்ஜியா மாறிடுச்சு, கைனடிக் எனர்ஜியா மாறிட்டு அதுக்கப்புறம் ஹீட் எனர்ஜியா மாறிடுச்சு. ஸோ அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி போட்டோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட ஹீட் எனர்ஜின்னு போட்டுங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது? mgh, ஹீட் எனர்ஜி வந்து ms டெல்டா டி. கரெக்டுங்களா? இப்போ இந்த m கேன்சல் பண்ணிருங்க. டெல்டா டி ஈக்குவல் என்ன வருது? gh. gh என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி இன்டு ஹைட் டிவைட் பை s. g எவ்வளோ? 10ன்னு எடுத்துங்க. h வந்து 10ன்னு எடுத்துங்க. h வந்து 10 தானப்பா கொடுத்துருக்காங்க, h 10ன்னு எடுத்துங்கப்பா. டிவைட் பை s வந்து 800 போட்டுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. வெரி குட். ஆன்சர் வந்து 1/8. டிகிரி சென்டிகிரேட்ல வருமா டிகிரி கெல்வின்ல வருமா? சாரி, இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டிகிரி கெல்வின் சொல்லக்கூடாது, கெல்வின் தான் சொல்லும். சரிங்களா? எப்பவுமே கெல்வினுக்கு வந்து டிகிரி வராது, சென்டிகிரேட் மட்டும் தான் டிகிரி வரும். இது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் இன் டெம்பரேச்சர் வந்து 1/8 டிகிரி சென்டிகிரேட். இதை வந்து 0.125 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம்.